ஆரம்பிக்காத தயவு செய்து அடுத்த எபிசோட்ல நான் போயிடுவேன். நான் வீக்கெண்ட் அதை இப்படிலாம் பண்ணாத. இந்த டோன்லலாம் வந்து போகாது. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று எபிசோடு எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று எபிசோடு முடிஞ்சதுல இருந்து கமருதீனை போட்டு எல்லாருமே பொலன்னு பொழந்துட்டு இருக்காங்க. ஏன்னா கமருதீன் அந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்து விட்டுட்டாரு. என்ன நடந்தது அப்படின்றத பத்தி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. ரெக்வஸ்டாக தான் இந்த விஷயத்தை கேட்குறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு வீடியோவை பார்க்குறவங்க இன்னும் லைக் போடாமல் இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக நேற்று எபிசோடோட ஸ்டார்டிங்கு வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் அப்படின்ற மாதிரி காமிச்சாங்க. அப்போ கமருதீனும் பார்வதியும் சண்டை போட்டாங்க பார்த்தீங்களா? அப்போ கூட கமருதீன் பக்கம் சில நியாயம் இருந்தது. கமருதீன் என்ன சொன்னார்னா, நீ உன்னை நம்பவே முடியலம்மா, எனக்கு நீ வந்து திடீர்னு என்னை காலி பண்ணிடுவ, நான் வெளியே போனால் கூட நீ சந்தோஷப்படுவியோன்னு எனக்கு தோணுது, கூட இருந்துகிட்டே என்னை நைஸாக காலி பண்ணிடுவ அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்களை சொல்றாரு. சரி, கேமில் வந்து பார்வதியை நம்ப முடியாதுன்னு இவர் சொல்றதை கூட ஏற்றுக்கலாம். அதாவது உன்னை கேமில் நம்ப முடியாது, நீ வந்து நான் தோத்தா கூட சந்தோஷம் தான் படுவேன், சமயம் பார்த்து என்னை மாட்டி விட்டு என்னை காலி பண்ணிடுவேன், உன் கூட இருக்கும் போது தான் நான் வந்து நிறையா வரேன், அதாவது ஓட்டெல்லாம் எடுக்கிறேன், அதாவது ஓட்டுனா என்ன ஓட்டுனா இங்கே இருக்கவங்க ஓட்டு, அதாவது நாமினேஷனில் நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படி சொன்னவர் என்ன சொல்கிறாருன்னா, அதனால நம்ம டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணலாம், உன்னை பிடிக்கும், எனக்கு அதை தாண்டி உன்னை பிடிக்கும்ன்றதுக்காக தான் உன் கிட்ட நான் வந்துட்டு இருக்கேன், ஆனால் வந்து நீ கேமில் உன்னை நம்பவே முடியாது, இதுக்கு முன்னாடி நீ நிறைய பண்ணியிருக்கன்ற மாதிரிலாம் கமருதீன் சொன்னார். கமருதீன் வந்து நான் இதை சாதாரணமாக சொல்லலை, நீ வந்து என்ன வந்து கேமை பற்றி நீ பேச மாட்டேற, என்ன ரொமான்ஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன்னு ப்ளேம் பண்ணும் போது தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன்னு சொல்கிறான். அதுலேயும் தப்பு இல்லை. கமருதீன் வந்து கரெக்டாக தான் அந்த இடத்துல பேசினா. என்னன்னா, நீ வந்து என்ன ரொமான்ஸ்க்கு மட்டும் நீ யூஸ் பண்றியடா, கேமை பத்தி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ண மாட்டேன்னு என்ன நீ கார்னர் பண்ணும் போது இந்த பாயிண்ட் எல்லாம் நான் கொண்டு வரேன், இதெல்லாம் நான் பேசாம தான் இருந்தேன், மனசுக்குள்ளேயே தான் வச்சிருந்தேன், கேமுக்கு மட்டும் கேம்ல இவன் நம்மளை காலி பண்றான்றதெல்லாம் நான் மனசுக்குள்ள தான் வச்சிருந்தேன், நீ என்ன ஒரு விஷயத்த சொல்லும் போது நான் அதை சொல்றேன்றாரு. இது வரைக்கும் கூட கமருதீன் பக்கம் நியாயம் இருக்குங்க. ஆனால் விஜய் சேதுபதி கிட்ட அந்த விஷயத்தை கொண்டு வந்தாரா, அதாவது வந்து நான் டாட்டா பை சொல்லிட்டேன் சார் அப்படின்ற மாதிரி சொன்னாரா, அதெல்லாம் கேட்டு பார்வதி செம்மையா டென்ஷன் ஆயிட்டாங்க. நீ இங்கே ஸ்கோர் பண்றியா, அதாவது வீக்கெண்டு விஜய் சேதுபதி முன்னாடி அட்டாக் பண்றியா, அப்போ நானும் ஒன்று அட்டாக் பண்றேன்ட்டு இவர் அப்படியே பெரிய மன்மத குஞ்சு, இவர் பின்னாடி நாங்கள் சுற்றி வரோன்ற மாதிரி இவங்களும் பதிலுக்கு அட்டாக் பண்ணிட்டாங்க. சூப்பர். ஒரு அதாவது அந்த விஜய் சேதுபதி வரதுக்கு முன்னாடி சண்டை போட்டாங்க, விஜய் சேதுபதி முன்னாடியோ சண்டை போட்டாங்க, விஜய் சேதுபதியோ ஆடியன்ஸை பார்த்து பிரேக்கப் நடந்த மாதிரி இருந்தது இல்லைங்க அப்படின்ற மாதிரி கேட்டாரு. அதாவது ஆடியன்ஸை பார்த்தே வந்து இவங்க ரெண்டு பேர் பிரிஞ்ச மாதிரி இருந்தது இல்லை அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் இந்த கமருதீன் ஒரு வேலை பண்ணார் பாருங்க, இங்கே தாங்க பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்படி கமருதீன் பண்ணும் போது கூட பார்வதி ரியாக்ட் பண்ணியிருக்க கூடாது. நீ வந்து என்னன்னா சொல்லிட்டா, நான் வந்து பெருசாக கண்டுக்க மாட்டேன்னு தான் இருந்திருக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் ரெண்டு பேர் சண்டை போட்டாங்க, விஜய் சேதுபதி முன்னாடி சண்டை போட்டாங்க. ஆனால் விஜய் சேதுபதி வந்து கமருதீன் மட்டும்தான் சேவ்டா, நீ தண்ணி உட்காரு, ஏன்னா கமருதீன் நாமினேஷன்லேயே வரல, தனியாக வந்து உட்காந்துருங்க கமருதீன்னு சொன்னார். உங்க கூட யாரை உட்கார வைக்கன்னு கேட்குறாரு விஜய் சேதுபதி. உங்க கூட இப்போ யாரை உட்கார வைக்கலான்னு கேட்குறாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, பார்வதி கூட அவ்வளோ சண்டை போட்டானா கமருதீன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இத்தனைக்கும் வினோத் அவங்க இருக்காரு. சரி, என் பக்கத்துல கானா வினோத் உட்காந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்ட்டு கானா வினோத்தை சேவ் பண்ணிருக்கலாம். ஆனா அந்த இடத்துல இவர் என்ன பண்றாருன்னா பார்வதி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. புரியல எனக்கு. ஏன்னா முதல்ல அவ்வளோ சண்டை போடுறீங்க, அவ்வளோ சண்டை போட்டு மாற்றி விஜய் சேதுபதி முன்னாடியே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறீங்க. அப்படி இருக்கும் போது இந்த இடத்துல பார்வதின்னு இவன் கூப்பிட்டது தப்பா? ஏன்னா பார்வதியை பக்கத்தில் முதல்ல சேவ் பண்ணணும்னு நினச்சது தப்பா? அப்போ பார்வதி ஒன்று பண்ணுறாங்க, ஒரு மாதிரி முதல்ல ஷாக்கிங்காக ரியாக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே வந்து அவனை இடிச்ச மாதிரி உட்காடுறாங்க. ஆடியன்ஸ் அதை பார்த்து சிரிக்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இவங்க ரெண்டு பேருமே பிளான் பண்ணி பண்ணுறாங்களான்னு கூட சில சமயம் தோணுதுங்க. அதாவது மைக்கெல்லாம் இவங்க மறைச்சு பேசும்போது, டே நம்ம ரெண்டு பேர் சண்டை போடுற மாதிரி ட்ராமா பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நாளை ஓட்ட முடியும்னு ஒரு வேளை பேசியிருப்பாங்களான்னு எனக்கு தோணுது. ஏன்னா பாருங்க, நம்மளாம் இப்போ அரோராலாம் சுத்தமாக விலகி போயிட்டா பாருங்க, யாரை விட்டு கமருதீனை விட்டு விலகி போயிட்டா பாருங்க. ஏன்னா வந்து அவளுக்கு தெரிஞ்சு இவன் என்ன நம்மளை ரொம்ப அட்டாக் பண்ணுறான், இவன் சங்கத்தமே தேவையில்லைன்னு விலகி போயிட்டா. அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரால இருக்க முடியல பாருங்களேன். மாத்தி இது பாருங்க, இப்போ அடிச்சுக்கிறாங்களா, சரி அடிச்சுக்கிட்டாங்க, பெருசா சண்டை ஆயிடுச்சு. நேத்து பார்த்துலாம் நிறைய பேர் பெரிய சண்டைன்னு கமருதீனை போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா கமருதீன் இருக்காருல்ல, இவங்க அப்பா இறந்து போயிருக்காரு போல, அதாவது பார்வதியோட அப்பா தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காரு போல. அந்த விஷயத்த கொண்டு வந்துட்டான், உன் அப்பா இறந்தாருலன்ட்டு. ஒன்னால் தான் இறந்தாருன்னு சொல்ல வரான். அதாவது நீ இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணியிருப்ப, அதனால தான் போய் சேர்ந்துட்டாருன்ற மாதிரி சொல்ல வரான். இதனால தான் கமருதீனை போட்டு எல்லாருமே அடிச்சிட்டு இருக்காங்க. சரி, இவ்வளோ பெரிய வார்த்தையை விட்டுருக்கான்ல, இதுக்கப்புறமாவது பார்வதி வந்து பேசாம இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அவன் திரும்பி ஏதாவது ஜாலியா பேச ஆரம்பிப்பான், இவங்களும் பதிலுக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதே தாங்க திரும்ப நடந்துட்டு இருக்கு. அவனுக்கு பார்வதியை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியுது. ஏதாவது ஒரு இடத்துல சப்போர்ட் பண்ணுவானா, பார்வதி திரும்பி சேர்ந்துருவாங்க, திரும்பி இவன் வேலையை ஆரம்பிச்சிருவான். இதுதான் நடக்குது. இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க.